ஸோ ஐபி அட்ரஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். நம்ம ஒரு சிஸ்டத்துக்கு பேக்கெட் அனுப்புறோம்னா இன்டர்நெட்டில் நமக்கு வந்து அந்த சிஸ்டத்தோடைய ஐபி அட்ரஸ் தெரியணும், அப்போ தான் அனுப்ப முடியும். இந்த ஐபி அட்ரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஆர் குரூப்ட் இன்டு கிளாஸஸ். ஸோ ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 4 பைட்டு விச் இஸ் 32 பிட்ஸ். ஸோ அதோடைய கிளாஸ் ஏ உடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1.0 ஆரம்பித்து 126 வரைக்கும், 126 அண்ட் ஆல் த பிட் செட். இது வரைக்கும் இட் இஸ் கிளாஸ் ஏ. இதோடைய டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்ன அப்படின்னா இதுதான் சப்நெட் மாஸ்க், அதாவது /8. அதாவது ஃபஸ்ட்டு 8 பிட்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பைட்டு அது மட்டும் தான் நெட்வொர்க் போர்ஷன், மீதி எல்லாம் ஹோஸ்ட் போர்ஷன். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஐபி அட்ரஸ், அதாவது இப்போ இன்டர்நெட் இருக்குது, இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்கும். இது ஒரு செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, கனெக்டாக இருக்குது. இது ஒரு நெட்வொர்க்கு, அப்புறம் இது ஒரு நெட்வொர்க்கு. ஸோ லாட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்டட் டு த இன்டர்நெட். இது இதற்கு செப்பரேட் நெட்வொர்க்காக பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே இருந்து நம்ம கிளைண்ட்ல இருந்து ஒரு பேக்கெட் அனுப்புகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா அந்த ஐபி அட்ரஸ் எந்த நெட்வொர்க்குக்கு போகணும் அப்படின்றது தெரியணும். ஸோ உங்கள் ஐபி அட்ரஸில் நெட்வொர்க் போர்ஷன் 4 பைட் இருக்குல்ல, 4 பைட்ஸில் நெட்வொர்க் போர்ஷன் இருக்கும், ஹோஸ்ட் போர்ஷன் இருக்கும். ஸோ நெட்வொர்க் போர்ஷன் வந்து இப்போ தான் 4 பைட்னு வச்சுங்க. இதில் வந்து இந்த 4 ஃபஸ்ட்டு 3 பைட்டு நெட்வொர்க் போர்ஷன் அப்படின்ட்டா அது வந்து இந்த 3 பைட்டுமே எந்த நெட்வொர்க்குன்றது தான் குறிக்கும். அப்போ மீதி இருக்கிற 1 பைட்டு தான் ஹோஸ்ட் போர்ஷன். அது என்னதுன்னா அந்த நெட்வொர்க்கில் எந்த சிஸ்டம் அப்படின்ற குறிக்கிற அட்ரஸ் தான் ஹோஸ்ட் போர்ஷன். ஓகே, ஸோ இப்போ ஒரே ஒரு பைட் மட்டும் நம்ம ஹோஸ்ட் போர்ஷன் கொடுத்தோம்னா, ஒரு பைட்னா 8 பிட்டு, 8 பிட்டுனா 2^8 விச் இஸ் 256 ஹோஸ்ட் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, அதில் நம்ம 0 யூஸ் பண்ண முடியாது. 255 வந்து ப்ராட்காஸ்ட்டுக்கு, 255 அப்படின்ற அட்ரஸ் ப்ராட்காஸ்ட்டுக்கு. ஓகே, இது ரெண்டுத்தையும் விட்டு மீதி இருக்கிற நம்பர்ஸ் 254 ஹோஸ்ட் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும் ஒரு நெட்வொர்க்கில். ஸோ ஐபி அட்ரஸ்னாலே நெட்வொர்க் போர்ஷன் இருக்கும், ஹோஸ்ட் போர்ஷன் இருக்கும். இப்போ கிளாஸ் ஏல என்னன்னா பை டிஃபால்ட்டாக சப்நெட் மாஸ்க் வந்து இதுதான், விச் மீன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு பைட்டு மட்டும்தான் நெட்வொர்க் போர்ஷன், மீதி 3 பைட்டுமே ஹோஸ்ட் போர்ஷன். ஓகே, அப்போ எந்த நெட்வொர்க்கில் வந்து நிறைய டிவைசஸ் கனெக்ட் ஆகணுமோ அந்த இடத்துல we will use class A. ஓகே, நெக்ஸ்ட்டு we will go to class B. ஸோ class B வந்து பார்த்தீங்கன்னா class B வந்து 128ல் ஆரம்பிக்குது, ரைட்? ஆனால் 126 வந்து இது முடியுது. அப்போ 127 எங்கேயுமே யூஸ் பண்ணல எந்த கிளாஸ்லையுமே. இந்த 127 தான் லூப் பேக் ஐபின்னுவாங்க. லூப் பேக் ஐபி அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு அவர் சேம் லேப்டாப். இந்த ஐபிக்கு பிங் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பிங் ஆகும், ஏன்னா இது நம்ம லேப்டாப்பே குறிக்குது. ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் நெட்வொர்க் ஸ்டாக் இருக்குல்ல, நெட்வொர்க் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, ஐபி, டிசிபி, ரைட்? ஸோ அந்த நம்ம கம்ப்யூட்டருக்கு ஸ்டாக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐபி யூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஐபிக்கு நம்ம டேட்டா அனுப்பிச்சோம் அப்படின்னா நம்ம லேப்டாப்புக்கு நம்மளே அனுப்புகிற மாதிரி, ரைட்? அப்போ நம்ம லேப்டாப்பில் இருக்கிற நெட்வொர்க்கிங் சாஃப்ட்வேர்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அதை டெஸ்ட் பண்ணுறது தான், நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த லூப் பேக் ஐபி. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம பை டிஃபால்ட் வந்து என்ன பண்ணுவோம், amazon.in அடிக்கிறோம், கரெக்டாக? இப்போ நீங்கள் ஒரு வெப் சர்வர் இங்கே உங்கள் லேப்டாப்லேயே ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அது போர்ட் 8000 ஓடுது அப்படின்னா நீங்கள் ப்ரௌசரில் போய் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து HTTP ரிக்வஸ்ட் வந்து நம்ம லேப்டாப்பில் ஓடுற சர்வர் எந்த சர்வர் போர்ட் 8000 ஓடுதோ அதுக்கு HTTP ரிக்வஸ்ட் போய்டும். இந்த 127.0.0.1க்கு பதிலாக லூப் பேக்குன்னு போடலாம், லோக்கல் ஹோஸ்ட்னு போடலாம். லோக்கல் ஹோஸ்ட் போகிறதும் ஒன்று தான், இந்த ஐபி அட்ரஸ் போகிறதும் ஒன்று தான். ஓகே, இதுதான் வந்து லூப் பேக் ஐபின்னுவாங்க, இல்லைனா லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, அடுத்தது கிளாஸ் பி. கிளாஸ் பி என்னன்னா இந்த ரேஞ்ச் 128லேருந்து 191 வரைக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பைட்டு, அதாவது 64 பிட்ஸ் வந்து நெட்வொர்க் போர்ஷன், மீதி 2 தான் ஹோஸ்ட் போர்ஷன். ஸோ சப்நெட் மாஸ்க் வந்து 16. சப்நெட் மாஸ்க் எது குறிக்குதுன்னா 255னா ஆல் ஒன்ஸ்னு அர்த்தம். இந்த ஐபி அட்ரஸும் 4 பைட்ஸு, இந்த சப்நெட் மாஸ்க்கும் 4 பைட்ஸு. இந்த சப்நெட் மாஸ்கில் எந்தெந்த பிட்ஸ்லாம் செட் ஆகிருக்கோ அந்த பிட்ஸ்லாம் ஐபி அட்ரஸில் நெட்வொர்க் போர்ஷனை குறிக்குதுன்னு அர்த்தம். இப்போ 16 என்ன அர்த்தம்? 16 பிட்ஸ். ஃபஸ்ட்டு 16 பிட் ரெஃபர்ஸ் டு த
நெட்வொர்க் போர்ஷன். இது மீடியம் சைஸ் நெட்வொர்க்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த போர்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பி. அடுத்தது கிளாஸ் சி 192லேருந்து 223 வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் ஃபஸ்ட்டு 3 பைட்டு இது எல்லாமே நெட்வொர்க் போர்ஷன், லாஸ்ட் ஒரு பைட் தான் ஹோஸ்ட் போர்ஷன். நான் சொன்ன மாதிரி 254 டிவைசஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் வரும்? ஹோஸ்ட்டு 256 நம்பர்ஸ் வருமா? 8 பிட்னா அந்த 256 நம்பர்ஸில் 255 ப்ராட்காஸ்ட்டுக்கு போய்டும், 0 யூஸ் பண்ண முடியாது. அதனால் 254 டிவைசஸ் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதர் கிளாஸஸ் என்னன்னா கிளாஸ் டி. கிளாஸ் டி வந்து பார்த்தீங்கன்னா எதோட முடியுது? 223 முடியுதா? 224லேருந்து 239 வரைக்கும். ஓகே, அதான் கிளாஸ் டி. இது வந்து மல்டி காஸ்டிங்க்கு யூஸ் ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். யூனிகாஸ்ட் அப்படின்னா ஒரு சிஸ்டத்திலிருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மட்டும் அனுப்புறது. ஓகே, ப்ராட்காஸ்ட் அப்படின்னா ஒரு சிஸ்டத்திலிருந்து எல்லா அந்த நெட்வொர்க் இருக்கிற எல்லா சிஸ்டத்துக்கும் அனுப்புறது ப்ராட்காஸ்ட். ஓகே, ப்ராட்காஸ்ட். இப்போ மல்டிகாஸ்ட்னா என்ன அப்படின்னா அந்த நெட்வொர்க் இருக்கிற குறிப்பிட்ட சிஸ்டம், அதாவது இங்கிருந்து இந்த 2 சிஸ்டத்துக்கு மட்டும் அனுப்புறது தான் மல்டிகாஸ்ட். அதுக்கு யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸ் தான் இது. ஸோ 224க்கு மேலே ஐபி அட்ரஸ் வந்தாலே இட் இஸ் அ மல்டிகாஸ்ட் ஐபி. ஓகே, மல்டிகாஸ்ட் ஐபி எப்படின்னா இங்கே பேசிக்கலாக இந்த ஐபி அட்ரஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஐபிக்கெலாம் பேக்கெட் வந்தால் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அந்த ஐபிக்கு பேக்கெட் வந்துச்சுன்னா இந்த சிஸ்டமும் பேக்கெட் ரிசீவ் பண்ணிக்கும், இந்த சிஸ்டமும் பேக்கெட் ரிசீவ் பண்ணிக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 240லேருந்து 50 வரைக்கும் ரிசர்வ்ட் ஃபார் ரிசர்ச் ஃபியூச்சர் யூஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கிளாஸஸ். கிளாஸ் ஏ, பி, சி, டி, அப்புறம் இ, 5 கிளாஸஸ் ஐபி அட்ரஸ். ஓகே, இப்போ நம்ம ரவுட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐபி அட்ரஸை வச்சு நம்ம டிசைட் பண்ண மாட்டோம் அது எந்த நெட்வொர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐபி அட்ரஸை பார்த்தோம் நமக்கு என்ன தெரியுது? இந்த ஐபி அட்ரஸை பார்த்த உடனே இது கிளாஸ் சி அப்படின்னு தெரியுது. அப்போ கிளாஸ் சினாலே மொதல் 3 பைட் வந்து நெட்வொர்க் போர்ஷன் அப்படின்னு ஆகிடும். அதை நம்ம மாற்றவே முடியாது. இப்போ நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லை, கரெக்டாக? ஓகே, ஐபி அட்ரஸ் இப்போ நான் இந்த ஐபி அட்ரஸை வந்து ஃபஸ்ட்டு 2 போர்ஷன் தான் நெட்வொர்க் போர்ஷனாக வச்சுக்கணும் அப்படின்னா முடியாது. ஏன்னா இந்த ஐபி வந்து கிளாஸ் சிக்குள்ளே வருது. கிளாஸ் சினாலே இதான் நெட்வொர்க் சப்நெட் மாஸ்க். ஸோ கிளாஸ் சினாலே முதல் 3 பைட்டு நெட்வொர்க் போர்ஷன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு ஐபி அட்ரஸ் இருந்தால் அது கிளாஸே கிடையாது, எந்த கிளாஸ்லையும் சேர்த்து கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைனமிக்காக இது வந்து நெட்வொர்க் போர்ஷன் என்னன்றதை நீங்கள் சப்நெட் மாஸ்க் வழியாக ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ இட் இஸ் அ மாடர்ன் மெத்தட். இது வந்து ஐபி அட்ரஸை மோர் எஃபிஷியண்ட்டாக அலோகேட் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் கொடுக்கும்போதே ஐபி அட்ரஸ் போட்டுட்டு /சப்நெட் மாஸ்க் கொடுப்போம். சப்நெட் மாஸ்க் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 24 பிட்ஸ் ஆர் நெட்வொர்க், ரிமைனிங் 8 பிட்ஸ் ஆர் ஃபார் ஹோஸ்ட். இதை தான் குறிக்குது, ரைட்? ஸோ ஐபி அட்ரஸை கொடுக்கும்போதே நம்ம சப்நெட் மாஸ்கையும் கொடுத்துருவோம். இதை நம்ம 32 கொடுக்கலாம், 16 கொடுக்கலாம், ஈவன் 13 கூட கொடுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 30 பிட்ஸு நெட்வொர்க் போர்ஷன், ரெஸ்ட்டு தான் ஹோஸ்ட் போர்ஷன். ஸோ இந்த மாதிரி டைனமிக்காக நம்ம நெட்வொர்க் போர்ஷனையும் ஹோஸ்ட் போர்ஷனையும் மாற்றிக்கலாம். இதுதான் கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். You can for the IP address you can also specify the subnet mask. Okay, so இதெல்லாம் வந்து old method of IP grouping. Okay, classes inter domain new flexible way. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஒரு IP address மட்டும் தான் கொடுப்போம். இது வந்து பேசிக் கிளாஸ் சி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா IP address கூட நெட்வொர்க் மாஸ்கையும் கொடுப்போம். Okay, so this is what is IP address. Okay, so hub, switch and router. So what is the use of switch? Switch na enna, hub na enna, router na enna? So it is mentioned here that it is used in modern networks to connect multiple computers and printers. Efficient communication inside a LAN. Okay, in a office or home, a switch connects laptop and printers and servers so that they can share files or print documents. Okay, so switch oda main use case enna fast, secure and reduces traffic. Okay, so switch enna na, for example, எனக்கு வந்து ஐ ஹாவ் அ ரவுட்டர், ஒரு ஃப்ரெஷ் கேட் ரவுட்டர். நீ ஒரு ரவுட்டர் வாங்குறீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் அஸ்யூம் தட் திஸ் இஸ் நாட் அ, உனக்கு வந்து ஒரு இன்டர்நெட் கொடுத்துட்டாங்க. ஸோ தே ஆர் கிவன் அ இன்டர்நெட் கனெக்ஷன். இங்கே வந்து யூ ஹாவ் அ இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ திஸ் இஸ் த ரவுட்டர். சப்போஸ் இந்த ரவுட்டரில் வந்து வாட் ஐ ஹாவ் டு டூ இஸ் ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணால் அவ்வளோ ஸ்பீடு கிடைக்காது
நான் ஒயர்டாக கனெக்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஆனால் இந்த ரவுட்டரில் என்ன இருக்கும், ஒரு வேன் போர்ட் இருக்கும். நீங்கள் எந்த ரவுட்டர் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு வேன் போர்ட் இருக்கும். அந்த வேன் போர்ட் ஈத்தர்நெட் போய் வழியாக தான் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் போர்ட் இருக்கும். இதெல்லாம் ஈத்தர்நெட் போர்ட்ஸு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 4 தான் இருக்கும். அப்போ நீ ஒயர்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா 4 லேப்டாப் தான் கனெக்ட் பண்ண முடியும். பட் நான் ஒயர்டாக தான் கனெக்ட் பண்ணணும். எனக்கு ஆனால் 50 லேப்டாப் இருக்குது கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ 50 லேப்டாப் கண்டிப்பாக 4 போர்ட்டில் கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நான் ஒரு சுவிட்சு வாங்கணும், ஒரு டிவைஸ் வாங்கணும். அந்த டிவைஸில் சப்போஸ் 20 போர்ட் இருக்குன்னு வச்சுங்க. ஓகே, அப்போ இதிலிருந்து கனெக்ஷன் எடுத்து இதை ஒரு போர்ட்டில் கொடுத்துட்டு மீதி 19 போர்ட் இருக்குல்ல, அந்த 19 போர்ட்டில் 19 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணலாம். ஸோ மொத்தமாக எனக்கு 50 கம்ப்யூட்டர் வாங்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி நான் ஒரு 3 சுவிட்சு வாங்கணும். சுவிட்சு வாங்கி இதை கனெக்ட் பண்ணிட்டேன்னா நான் 50 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாகவே வந்து என்னது, இது கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க், ஒரு லேன். ஓகே, இந்த இன்டர்நெட் இருக்குல்ல, அதுவும் நெட்வொர்க் தானே. இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் ஆஃப் மெனி கம்ப்யூட்டர்ஸ், ரைட்? That is called wide area network, WAN. So அப்ப switch எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த switch என்ற டிவைஸ் ஒரு லேனுக்குள்ளார ஒரு லேன்லயே நிறைய கம்ப்யூட்டர் ஒயர்டா கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது switch. ஸோ ஸ்விட்சோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு போர்ட் இருக்கா, இங்கே வந்து ஒரு லேப்டாப் கனெக்ட் பண்ணுறது, லெட்ஸ் கால் L1 லேப்டாப் 1. இந்த போர்ட்டில் ஒரு இது கனெக்ட் ஆகுது, லெட்ஸ் கால் லேப்டாப் 2. ஓகே, ஸோ now how this goes is, இந்த லேப்டாப் 1ல இருந்து நீ லேப்டாப் 2க்கு ஒரு பேக்கெட் அனுப்புற அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கிருந்து ஃபர்ஸ்ட் இந்த சுவிட்சுக்கு வரணுமா. இந்த சுவிட்ச் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபார்வர்டிங் டேட்டா பேஸ் வச்சிருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து லேப்டாப் 2ன்னு வச்சுப்போம். இங்கே லேப்டாப், இங்கே அது லேப்டாப் 2, இது லேப்டாப் 3ன்னு வச்சுப்போம். இது ஒரு ஃபார்வர்டிங் டேட்டா பேஸ் வச்சிருக்கும். அந்த ஃபார்வர்டிங் டேட்டா பேஸ் என்னன்னா மேக் அட்ரஸ், போர்ட் நம்பர் 2 தான் இருக்கும். மேக் அட்ரஸ்ன்றது என்னது, ஹார்ட்வேர் அட்ரஸ், போர்ட் நம்பர். ஸோ இந்த L1ல இருந்து ஃபர்ஸ்ட் L3க்கு பேக்கெட் அனுப்புறோம் அப்படின்னா முதல்ல இந்த சுவிட்சுக்கு போகும். சுவிட்ச் என்ன பண்ணா, நீ பேக்கெட் அனுப்பும் போது ரிஜிஸ்ட்ரேஷன் மேக் அட்ரஸ் என்ன, L3யோட மேக் அட்ரஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ L1 என்ன பண்ணும் அப்படின்னா சுவிட்சுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சுவிட்ச் என்ன பண்ணுன்னா போய் ஃபார்வர்டிங் டேட்டா பேஸை பார்க்கும். ஃபார்வர்டிங் டேட்டா பேஸில் L3 மேக் அட்ரஸ்க்கு லெட்ஸ் அஸ்யூம் திஸ் இஸ் போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 2 வழியாக போகணுன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்போ என்ன பண்ணா வந்த பேக்கெட்டை அந்த போர்ட் 2ல போட்டு விட்டுரும். இப்போ பேக்கெட் L3க்கு போயிடும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பேக்கெட்டை L2க்கு அனுப்பணும் அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னா இது எதில் கனெக்ட் ஆகிருக்குது, இந்த போர்ட் வழியாக தானே கனெக்ட் ஆகிருக்குது. லெட்ஸ் அஸ்யூம் திஸ் இஸ் போர்ட் 3. இதுவே நான் L2க்கு அனுப்பணும் அப்படின்னா நீ போர்ட் 3க்கு போ. போர்ட் 3ல போறீங்கன்னா அது இங்கே போயிடும். இங்கே இருந்து இந்த சுவிட்சுக்கு போய் அப்புறம் இந்த சுவிட்சிலேருந்து கரஸ்பாண்டிங் சிஸ்டத்துக்கு போயிடும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் கம்யூனிகேஷன் ஹேப்பன்ஸ். அப்போ ஒரு பேக்கெட் வருதுன்னா இந்த சுவிட்சில் வந்து அந்த ஃபார்வர்டிங் டேட்டா பேஸில் டெஸ்டினேஷன் மேக் எந்த போர்ட்டில் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த போர்ட்டில் மட்டும் தான் போடும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் இஸ் அ லேயர் 2 டிவைஸ். அப்படின்னா என்னன்னா யூஸ்வலாக நம்ம லேயர் என்ன, லேயர் 1ன்றது ஃபிசிக்கல் லேயர், பேக்கெட்டை ஆக்சுவலாக டிரான்ஸ்மிட் பண்ணுறது. லேயர் 2ல தான் மேக் அட்ரஸ் இருக்குது, விச் இஸ் த டேட்டா லிங்க் லேயர்னு சொல்லுவாங்க. லேயர் 2 டேட்டா லிங்க் லேயர். லேயர் 3ன்றது நெட்வொர்க் லேயர், அந்த இடத்துல ஐபி அட்ரஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த ஸ்விட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஐபி அட்ரஸ்லாம் பார்க்குதா, வெறும் மேக் அட்ரஸை மட்டும் பார்த்து மேக் அட்ரஸை வச்சே அனுப்பிச்சிடுது. ஸோ இந்த ஐபி அட்ரஸை நம்ம சாஃப்ட்வேர் இந்த ஐபி அட்ரஸை பார்த்து ஏதாவது பண்ணுது அப்படின்னா அது இந்த சாஃப்ட்வேர் லேயர் 3ல ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம சாஃப்ட்வேர் லேயர் 4, நம்ம சாஃப்ட்வேர் போர்ட் நம்பர்லாம் பார்க்குது, ஃப்ளோ கண்ட்ரோல்லாம் பண்ணுது அப்படின்னா லேயர் 4ல ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இதுதான் டிரான்ஸ்போர்ட் லேயர். நம்ம சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ணுது, லேயர் 5 வந்து அப்ளிகேஷன் லேயர். இந்த லேயர் 5 வந்து என்னன்னா ஆக்சுவல் உங்கள் அப்ளிகேஷன் என்ன பண்ணுது, HTTPனா
HTTP டேட்டா வாங்குது கரெக்டா, கெட்டு புட்டு. ஸோ அதெல்லாம் அந்த கோடு கோடு அது பண்ணுறது அது அப்ளிகேஷன் லேயரில் இருக்குன்னு அர்த்தம். யூஸ்வலாக இந்த கோட் எல்லாமே வில் பி பார்ட் ஆஃப் OS. இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் எல்லாமே இட் வில் பி பார்ட் ஆஃப் த OS. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் a switch works. Okay, it is a layer 2 device. It is used to extend the network. Suppose for example in a router there are only 4 ports. If I want to connect 50 computers, how can I connect? Then I will have a device which has 50 ports or 20 ports. I will connect that device to the router. Okay, there I can connect wired I can connect more computers. So it is used to extend the network. Upon a switch it has a forwarding database where it stores the MAC address and the port number. When any packet comes to the port, it comes to the switch, it looks for the destination MAC address and it looks to the forwarding database for the port number and it puts the packet in that particular port number. And it works in layer 2. It looks only for the MAC address. இப்போ ஹப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹப் வந்து சுவிட்சை விட காசு கம்மி. சுவிட்ச் என்ன பண்ணுதோ அதே தான் பண்ணும். ஒன்று இந்த ஃபார்வர்டிங் டேட்டாபேஸ் கிடையாது. அதனால் ஒரு பேக்கெட் வருதுன்னா திருப்பி எந்த போர்ட்டில் போகணும்னு ஹப்புக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணும், எல்லா போர்ட்லையும் போட்டு விட்ரும். அப்போ அந்த பேக்கெட் எல்லாருக்கும் போகும். அந்த ஹப்பில் கனெக்ட் ஆகிருக்கா எல்லா டிவைஸுக்கும் போகும். மற்ற டிவைஸில் என்ன பண்ணும், இந்த மேக் அட்ரஸ் நமக்கு கிடையாதுன்னு பேக்கெட்டை டிஸ்கார்ட் பண்ணிடும். எந்த சிஸ்டம் வந்து அதோட மேக் அட்ரஸ் வருதோ அந்த சிஸ்டம் மட்டும் பேக்கெட் எடுத்துக்கும். ஸோ ஹப் வந்து நாட் வெரி எஃபிஷியன்ட். இட்ஸ் ஆனால் காஸ்ட் கம்மி. இப்போ பெருசாக ஹப் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹப் அண்ட் ஸ்விட்ச். நவ் லெட்ஸ் கோ டு ரவுட்டர். ஸோ இதே கேஸில் ரவுட்டர் என்ன அப்படின்னா, ரவுட்டர் இஸ் அ லேயர் 3 டிவைஸ். So usually router connects your home and or office network to the internet. So basically இப்போ நம்ம உங்களோட லேப்டாப் இருக்கு, உங்களோட லேப் இருக்கு, இது வந்து இன்டர்நெட் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, via a FreshGate router. This is how you connect. So FreshGate router பார்த்தீங்கன்னா this is a separate network. This is a separate network. Okay, this is your LAN. இதில் நிறைய கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆயிருக்குதா, லேப் 1 லேப் 2 நிறைய கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆயிருக்கு FreshGate router. So this is one network. This is another network. So it connects 2 networks. So router is a layer 3 device, L3 device. ஏனா அது IP address பார்த்து அந்த IP address எந்த நெட்வொர்க்னு அதை வச்சு தான் அடுத்த ரவுட்டருக்கு அனுப்பும். So it is a layer 3 device. Okay. So எப்போ வந்து உங்க சாஃப்ட்வேர் So usually router பார்த்தீங்கன்னா it is a layer 3 device. It connects 2 networks. Okay, so இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு நெட்வொர்க். This completely is one network. இது எந்த IP அட்ரஸ்ல இருக்கு அப்படின்னா 10 டாட் நெட்வொர்க்ல இருக்கு. அப்ப இருக்கிற சிஸ்டம் எல்லாத்துக்குமே 10 டாட் சம்திங் இருக்கும். ஸோ இது எல்லாமே இப்போ நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹப் யூஸ் பண்ணுறோம். இது இந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். இதோட IP அட்ரஸ் என்ன 20 டாட் சம்திங். இதில் எல்லா டிவைஸையும் நம்ம அதிகமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு we use a switch. ஸோ அப்போ இங்கே இடத்துல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருந்து இந்த சிஸ்டம் PC4 எடுத்து போகுது. இந்த இடத்துல இருந்து நான் ஏதாவது 10 டாட் நெட்வொர்க்கு பிங் பண்ணுறேன் அப்படின்னா பேக்கெட் இந்த ஹப்புக்கு போகும். ஹப்புக்கு போன உடனே அந்த ஹப் என்ன பண்ணும், எல்லா இடத்துலையும் இந்த பேக்கெட்டை போடும். சப்போஸ் 10.10.1னா எல்லா இதுலேயும் பேக்கெட்டை போட்டுரும். போட்டுனா அதுக்கு 10.10 இருக்கோ அதுக்கு மட்டும் தான் போகும். அப்போ இந்த ரவுட்டருக்கே போகாது. இதுவே நான் வந்து 20 இங்கேருந்து 20க்கு பிங் பண்ணுறேன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஹப்புக்கு போய் எல்லா இடத்துக்கும் பேக்கெட் போகணும். ஹப்புக்கு பேக்கெட் வந்தாலும் எல்லாத்துக்கும் பேக்கெட் போடும். யாருமே 20 டாட் IP கிடையாது கரெக்டாக. இங்கே சர்வருக்கு போவோம். அதுக்கப்புறம் இந்த பேக்கெட் வந்து இங்கே வரும் இந்த ரவுட்டருக்கு. இந்த ரவுட்டர் என்ன பண்ணுன்னா இந்த ரவுட்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, சப்போஸ் இந்த IP அட்ரஸ் வந்து 20.0.1.2ன்னு வச்சுப்போம். இதுதான் IP அட்ரஸ். ஓகே, சப்நெட் மாஸ்க் வந்து 24ன்னு வச்சுப்போம். அதாவது முதல் 3 போர்ஷன் நெட்வொர்க். ஓகே, ஸோ இந்த சிஸ்டத்தோட IP அட்ரஸ் தான் 20.0.1.2. ஓகே, இந்த ரவுட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, ரவுட் எப்படி இருக்குன்னா 20.0.1.0 நெட்வொர்க் போர்ஷன் என்ன இதான் கரெக்டாக இதான் நெட்வொர்க். சப்நெட் மாஸ்க் என்ன 24.
ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் திஸ் இன்டர்ஃபேஸஸ் இதில் 2 இன்டர்ஃபேஸ் வச்சுப்போம். இந்த இன்டர்ஃபேஸ் ஐபி வந்து 20.0.1.5 வச்சுப்போம். இந்த இன்டர்ஃபேஸ் ஐபி இந்த ரவுட்டர் இந்த நெட்வொர்க் கரெக்டாக இருக்குதுல்ல, அப்போ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ஐபி இருக்கும்ல, இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ஐபி இருக்கும். அது என்னன்னா 10.0.0.3. ஸோ ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்குது. நம்ம லேப்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா 2 இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஒன்று வந்து ஈத்தர்நெட்டாக இருக்கலாம், நம்ம லேப்டாப்பில் ஒன்று ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸாக இருக்கலாம், இன்னொன்று வைஃபை இன்டர்ஃபேஸாக இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இல்லை ரவுட்டரில் ரெண்டு ஈத்தர்நெட் போர்ட் இருக்கு. ஸோ ஒரு போர்ட் வந்து இந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்குது, விச் இஸ் 10. இது இன்னொரு போர்ட் வந்து இந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்குது, அது வந்து இந்த ஐபி. ஸோ அப்போ இந்த நெட்வொர்க்குக்கு பேக்கெட் வந்துச்சு, அது இந்த சப்நெட் மாஸ்காக இருந்தால் அடுத்தது நீ இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக பேக்கெட்டை வெளியே போடு. அப்படிதான், இதுதான் ரவுட்டு. திஸ் இஸ் அ ரவுட். நெட்வொர்க் போர்ஷன் சப்நெட் மாஸ்க் எந்த இன்டர்ஃபேஸில் பேக்கெட்டை போடணும் அதான் இருக்குது. எந்த இன்டர்ஃபேஸை பேக்கெட்டில் போடணும்னு இருக்கும். இல்லைன்னா வேற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சப்போஸ் நான் இங்கே இருந்து 20க்கு பதிலாக நான் வந்து 30 டாட்டுக்கு பிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. 30 டாட் வந்து இந்த நெட்வொர்க்லேயே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட இன்னொரு ரவுட்டர் அட்டாச் ஆகிருக்கலாம். அந்த ரவுட்டர் வந்து 30 டாட் நெட்வொர்க்கு பிங் பண்ணிடலாம். இது வந்து 30 டாட் நெட்வொர்க். ஸோ இந்த ரவுட்டர் வந்து டைரெக்டாக 30 டாட் நெட்வொர்க் அட்டாச் ஆகல, இந்த ரவுட்டர் வந்து வேற ஒரு ரவுட்டர் மூலியமா 30 டாட் நெட்வொர்க் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ 30 டாட் நெட்வொர்க்குக்கு ரவுட் எப்படி இருக்கும் அப்படின்னா 30.0. லெட்ஸ் அஸ்யூம் திஸ் இஸ் 1.0 24க்கு இந்த ரவுட்டர் இந்த சைடு இருக்குல்ல, இந்த ரவுட்டர் என்ன 20 டாட் நெட்வொர்க் அட்டாச் ஆயிருக்கு, 30 டாட் நெட்வொர்க் அட்டாச் ஆயிருக்கு. இந்த ரவுட்டரோட இந்த சைடு ஐபி வந்து 20 டாட் நெட்வொர்க் இருக்கும், 20.0.1.6ன்னு வச்சுப்போம். அப்போ அடுத்தது 20.0.1.6க்கு கேட்வே வந்து இதுக்கு போர் அப்படின்னு போட்டிருக்கும். இதுதான் ரவுட்டு. அப்போ பேக்கெட் வந்து இங்கே வருது, இந்த ரவுட்டருக்கு வந்துருச்சு. இந்த ரவுட்டருக்கு வந்து 20 டாட் நெட்வொர்க்கில் இருக்கு அப்படின்னா இந்த ரவுட்டர் என்ன பண்ணணும்னா இங்கே போகும். இப்போ ஐபி அட்ரஸ் என்ன 20.0.0.2 இதுதான் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் தான் ரவுட்டருக்கு வருது. இது என்ன பண்ணணும்னா ரவுட்டிங் டேபிளில் போய் இந்த சப்நெட் மாஸ்க் எடுக்கும். அது என்னது 24 அப்படின்னா 255.255.255 இதுதான் 24 பிட்ஸ் கரெக்டா. .0 இதை ரெண்டுத்தையும் அண்டு பண்ணும். அண்டு பண்ணால் இந்த நெட்வொர்க் போர்ஷன் மட்டும் உனக்கு கிடைக்கும். 20.0.0 மட்டும் கிடைக்கும். இந்த நெட்வொர்க் போர்ஷன் 0.1 இந்த நெட்வொர்க் போர்ஷன் மட்டும் கிடைச்சா அப்போ இந்த ரவுட் மேட்ச் ஆயிடுச்சு. இந்த ரவுட் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அடுத்து எங்கே போகணும், இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக போகணும். பேக்கெட் தூக்கி இந்த இன்டர்ஃபேஸில் போட்டு விட்டுரும். அப்போ இந்த பேக்கெட் இந்த நெட்வொர்க்கு வந்துருச்சு, அது கரஸ்பாண்டிங் சுவிட்சுக்கு வந்து கரஸ்பாண்டிங் சிஸ்டத்துக்கு போயிடும். இதுவே 30 டாட் இருக்கு அப்படின்னா அந்த நெட்வொர்க் போர்ஷன் 30 டாட் இருக்கும் கரெக்டா. அப்போ என்ன ஆகும், கேட்வே வந்து 30 டாட் ஓகேவா, கேட்வே வந்து 20 டாட் தான் இருக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகும், இந்த என்ட்ரி மேட்ச் ஆயிடும். ஓகே, இந்த என்ட்ரி மேட்ச் ஆயிடும். அப்போ பேக்கெட் எங்கே போகணும், இந்த சிஸ்டத்துக்கு போகணும், இந்த கேட்வேக்கு போகணும். அப்போ பேக்கெட் வந்து இந்த ரவுட்டருக்கு அனுப்பிச்சு விட்டுரும். இந்த ரவுட்டருக்கு போய் அது கரஸ்பாண்டிங் அடுத்ததுக்கு போயிடும். திஸ் இஸ் ஹவ் பேக்கெட் கெட்ஸ் ரவுட்டட் இன் த இன்டர்நெட். ஸோ ஸ்விட்ச்ன்றது லேயர் 2 டிவைஸ், வெறும் மேக்கர் ஸ்விட்ச் தான் டீல் பண்ணும். ரவுட்டர்ன்றது லேயர் 3 டிவைஸ். அந்த வர இன்கமிங் ஒரு பேக்கெட் வருதுன்னா அதோடைய டெஸ்டினேஷன் ஐபியில் நெட்வொர்க் போர்ஷனை மட்டும் எடுத்து ரவுட்டிங் டேபிளில் பார்த்து அடுத்த பேக்கெட் எங்கே போகணும் அந்த ரவுட்டிங் டேபிளில் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், அங்கே பேக்கெட் அனுப்பிச்சு விட்ரும். ஸோ ஓஎஸ்ஏ லேயரில் ஹப் வந்து லேயர் 1 ஃபிசிக்கல் லேயரில் இருக்குது. ஏன்னா மேக்கெட்ஸ் கூட பார்க்குறதே கிடையாது, பேக்கெட் வந்து அப்படியே போட்டுக்குது. சுவிட்ச் வந்து லேயர் 2, அது வந்து பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் இன்டு த மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் போர்ட்டில் போடுது. ரவுட்டர் வந்து லேயர் 3, டேட்டா டைரக்ஷன் ஹப் வந்து எல்லா பேக்கெட்டும் எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணிடும். சுவிட்ச் வந்து யூனிகாஸ்ட் டு த டார்கெட். ரவுட் வந்து ரவுட்ஸ் பிட்வீன் த நெட்வொர்க். அந்த எந்த டைரக்ஷனில் பேக்கெட் அனுப்புனா அந்த ஐபி அட்ரஸ் எந்த நெட்வொர்க்கோ அது அடுத்து எங்கே பேக்கெட்டை போகணும் அங்கே தான் பேக்கெட் அனுப்பும். ஓகே, இது மேக் எல்லாம் ஐபி யூஸ் பண்ணுமா, எதுவுமே யூஸ் பண்ணாது. இது மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணும், இது ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணும். இன்டெலிஜென்ஸ் ஒரு இன்டெலிஜென்ஸ் கிடையாது, இது வந்து மாடரேட், இது வந்து ஹை இன்டெலிஜென்ஸ். நிறைய ரவுட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் மேனுவலாக எழுத தேவையில்லை. ரவுட்டர்ஸ்லாம் ரவுட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணணும்னா பேக்கெட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும்.
எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டைனமிக்காக ரவுட்ஸ் அப்டேட் பண்ணிக்கும். அதுக்கெலாம் நிறைய ப்ரோட்டோகால் இருக்குது, ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். அந்த ப்ரோட்டோகால்ஸ் வச்சு பேக்கெட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரவுட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் ரவுட்டர்ஸில். ஸோ அதோட இன்டெலிஜென்ஸ் ஹை. இது வந்து டிபிக்கல் யூஸ் அப்சல்யூட் இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது. லேண்ட் டிவைஸ் கனெக்ஷன், லேண்டில் வந்து நிறைய டிவைசஸ் நீ கனெக்ட் பண்ணணும்னா அப்போ சுவிட்ச் யூஸ் ஆகுது. இது வந்து ரவுட்டர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணுது. இன்டர்நெட் அக்சஸ்க்கு ரவுட்டர் வேணும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹப், சுவிட்ச் அண்ட் ரவுட்டர்.